வணக்கம். அடுத்த 4 நாட்களில் இந்தியா இருட்டில் முழுக இருக்கிறதா? இந்த சிச்சுவேஷனுக்கான காரணம் என்ன? இந்தியாவில் நிலக்கரி பற்றாக்குறை யாருடைய தவறால் வந்திருக்கிறது? இந்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் யாருக்காக இருக்கிறது? இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களால் யாருக்கு லாபம் போய் சேர இருக்கிறது? இது போன்ற எத்தனையோ கேள்விகள். உண்மையிலேயே பிளாக் அவுட் ஆக போகிறதா? உண்மையிலேயே மின்சாரம் துண்டிக்கப்படுகிறதா? இது போன்ற எத்தனையோ கேள்விகள். ஆனால் இதற்காக புத்திசாலித்தனமான பல பதில்களும் வெளிவர தொடங்கிவிட்டது பிஜேபியின் ஐடி செல் வழியாக. இந்த நிலக்கரி பற்றாக்குறையை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த பற்றாக்குறையை இந்தியாவிற்காகவே நீங்க செய்யும் ஒரு துண்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெட்ரோல் டீசலின் விலை அதுவும் இந்தியாவிற்காக தான். உங்களுக்கு கோவிட் வேக்சினேஷன் போட்டார்களே, அந்த பணம் எப்படி வந்தது? இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இந்த பெட்ரோல் டீசல் மீது கொஞ்சமாக டாக்ஸை போட்டு வருகிறோம். அதை வைத்துதான் இந்த நாட்டை நடத்தி வருகிறோம். டீசல் பெட்ரோலை விட்டு விடுங்கள், எல்பிஜி சிலிண்டரின் விலை எதற்கு 1000 ரூபாயை தாண்டி விட்டது என்று நீங்க கேட்ட அந்த கேள்வியும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்கதற்காக இந்த அரசாங்கம் உங்கள் மீது போட்டு வரும் சிறிய வரிப்பணம் மட்டும்தான். இது மட்டுமல்ல, நம் நாட்டு விவசாயிகளும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள். கடந்த 10 மாதங்களாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலைகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த போக்குவரத்து கோல் நிலக்கரியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்கள்தான் காரணம். அதனால் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். அதைத்தான் லக்கின்பூரில் பிஜேபியுடைய ஒரு அமைச்சரின் மகன் செய்து காட்டியிருக்கிறார். அவருக்கு பாராட்டு விழாவை நடத்தாமல் நீங்க சிறையில் அடித்து விட்டீர்கள். தவறான காரியம். விவசாயிகளை கொன்றது இது போன்ற சாலைகளில் நீங்க உட்கார்ந்து நாட்டை பின்பக்கம் தள்ளக்கூடாது என்று சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் புத்திசாலித்தனமான இந்த பதில்கள். மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். இந்த நாட்டை நடத்துவதற்கு சிறிய அரசாங்கம் இருந்தால் போதும், ஆனால் அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தையை தான் பிரதமர் மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு கொடுத்திருந்தார். இந்தியாவில் கருப்பு பணம் வந்துவிடும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கரப்ஷன் ஒழிக்கப்படும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பாலிசிகள் அனைத்துமே இந்த நாட்டு மக்களுக்காக நான் கொண்டு வருவேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் இந்தியாவிற்காகவே லாபத்தை தேடி கொடுக்க இருக்கிறது. ஆத்ம நிர்பர் பாரத். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்களையுமே நான் வளர்க்க இருக்கிறேன் என்று நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை நம்பி நாம் அனைவருமே அவருக்கு ஓட்டை போட்டோம், இந்த புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இதற்கான விளைவு இன்னைக்கு நீங்க பார்த்து வருகிறீர்கள். அடுத்த 2 நாட்கள் அல்ல 4 நாட்களுக்கு மட்டுமே நிலக்கரி இருக்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 77% பவர் பிளான்ட்ஸ்கள் இதே நிலக்கரியை வைத்துதான் உங்களுக்கு மின்சாரத்தை ஜெனரேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். 135 பவர் பிளான்ட்ஸ் இருக்கும் போது கூட அந்த 135 பவர் பிளான்ட்ஸ்லயுமே தண்ணீர் நிரம்பி விட்டது என்று நம் நாட்டு அரசாங்கம் கூறியிருக்கிறது. அதனால் தான் நிலக்கரியை எடுக்க முடியவில்லை. இதற்கு மேல் கோவிடிற்கு பின் திடீர் என்று அனைத்து மார்க்கெட்டையுமே திறந்து விட்டார்கள், அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்களுமே திறக்கப்பட்டது. அதனால் தான் இந்த மின்சாரத்தின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மக்கள் அதிகமாக மின்சாரத்தை யூஸ் பண்ண தொடங்கிவிட்டார்கள். நம் நாட்டு அரசாங்கம் கொடுத்து வரும் இது போன்ற பதில்கள், இந்த பதில்களை தான் நீங்க இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். இதையும் தாண்டி எப்படி பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் நம் நாட்டு அரசாங்கம் அனைத்தையுமே வித்து விடலாம். அரசாங்கத்தின் வேலை கம்பெனிகளை நடத்துவது அல்ல, அரசாங்கத்தின் வேலை பிரைவேட் கையில் கொடுத்து அதை கவர்ன் பண்ணுவது மட்டும்தான் என்று பிரதமர் மோடி அவர்கள் உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், அரசுக்கு கையில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, எப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்வது என்பதை அவர்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரிட்டனை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அனைவருமே அரசுக்கு சொந்தமான கம்பெனிகளை விற்கக்கூடாது என்கிற பாலிசியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா அனைத்தையுமே வித்து ஒரு சில நபர்களுக்கு லாபத்தை தேடி கொடுத்து விடுங்கள். இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு எது கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ எங்களுக்கு கவலை அல்ல. அந்த நபர்களுக்கு சில்லறை விலையில் வித்து மீதம் இருக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக இவர்கள் செலவழிக்க தொடங்கிவிட்டார்கள். மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல. ஏர் இந்தியாவை 18,000 கோடி ரூபாய்க்கு வித்து விட்டார்கள். ஏர் இந்தியாவுடைய கதையை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை நடத்த பார்க்கிறது. இந்த நாட்டை நடத்துவதற்கான அந்த அறிவாற்றல் இந்த நபர்கள் கையில் இருக்கிறதா இல்லையா என்கிற அந்த புரிதல் உங்களுக்கு வந்துவிடும். இந்த பதிவை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். இந்த பதிவை உங்களுடைய போனிலிருந்து குறைஞ்சபட்சம் 5 நபர்களுக்கு நீங்க ஷேர் செய்ய வேண்டும். இந்த பதிவு இந்த நாட்டுடைய உண்மை முகத்தை எடுத்துக்காட்டும் பதிவு. இதை நீங்க செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்தியாவுடைய இந்த நிலைகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 70% மேற்பட்ட மின்சாரம் இதே நிலக்கரியை வைத்துதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற இந்த கோஷத்தை கொடுத்த இந்த அரசாங்கம், இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், யாருமே ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியை பற்றி எந்த விதமான வேலையும் பார்க்கவில்லை. வெறும் கோலை மட்டும் தான் நம்பி இருந்திருக்கிறார்கள். அதாவது நிலக்கரியை மட்டும் தான் நம்பி இருந்திருக்கிறார்கள். வேற எந்த வழியையுமே இந்த நபர்கள் பார்க்கவில்லை. அதை பற்றி கவனமும் செலுத்தவில்லை. இன்னொரு பக்கம் பிரைவேடைசேஷன். இந்த பிரைவேடைசேஷன் வழியாக எந்த அளவில் இந்திய எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம், இந்த நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பறித்து ஒரு சில நபர்கள் கையில் கொடுக்க பார்க்கிறது இந்த அரசாங்கம், கொடுத்து வருகிறது இந்த அரசாங்கம். இந்த 2 விஷயங்களையும் நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா இந்தியாவுடைய நிலையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்கள், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், மாணவர்கள், அவர்களுடைய எதிர்காலம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள், இந்த நாட்டிற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எதை பற்றியும் எங்களுக்கு கவலை அல்ல. இந்த அனைத்து விஷயத்திற்குமே ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற அந்த வார்த்தையை கூறிவிட்டு அனைத்தையுமே பிரைவேட் கையில் கொடுத்து விடலாம் என்கிற அந்த திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் செய்து காட்டியிருக்கிறது. இந்த திட்டத்தால் நம் நாட்டு மக்களுக்கு எந்த விதத்தில் லாபம் கிடைத்தது, இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எந்த விதத்தில் நஷ்டம் ஏற்பட்டது என்ற அந்த கதையை நீங்க பார்க்க வேண்டும். ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த PSUக்களை விற்கும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். அடானி, அம்பானி போன்ற நபர்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே டைவர்ட் செய்து, ஷிஃப்ட் செய்து விட்டார்கள் இந்த நபர்கள். நம் நாட்டு மக்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை. அடுத்த 4 நாட்களில் இருட்டில் முழுக இருக்கிறது இந்தியா. 135 பவர் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 7 மாநிலங்கள் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். எங்களிடம் அடுத்த 1 நாள் அல்ல 2 நாட்களுக்கு மட்டும்தான் நிலக்கரி இருக்கிறது, இதை தாண்டி எங்களிடம் அல்ல. அப்படி எங்களுக்கு நிலக்கரி கிடைக்கவில்லை என்றால் பிளாக் அவுட் நிச்சயம். எங்களுடைய மாநிலங்களில் இந்த மாநிலங்கள் அனைத்துமே இருட்டில் போவது நிச்சயம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு நம் நாட்டு அரசாங்கம் கொடுத்த பதில், கவலைப்படாதீர்கள், நிலக்கரி இம்போர்ட் செய்து விடலாம், இந்த நிலக்கரி பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னாடி வரலாற்றை பிரட்டி பார்க்கும்போது இந்தியாவில் மோசமான நிலையில் இருந்த போது கூட 15 நாட்களுக்கான அந்த நிலக்கரி இந்தியாவில் இருந்தது. இன்னைக்கு பிரைவேட் செக்டர்ஸ், அதாவது நிலக்கரி அந்த கிணறுகளை, சுரங்கங்களை பிரைவேட் கையில் கொடுத்ததற்கு பின் 2020ஆம் ஆண்டு இந்த வேலை நடந்தது. அடானி நிறுவனம், லண்டனில் இருக்கக்கூடிய வேதாந்தா, அனில் அகர்வால், ஆதித்ய பிர்லா குரூப், இந்த 3 கம்பெனிகள், இதை சுத்தி இன்னும் ஒரு சில கம்பெனிகளுக்கு இந்த அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கங்களை ஏலத்தில் வித்துவிட்டது இந்த அரசாங்கம். அதற்கு பின் என்னெல்லாம் நடந்தது என்று பாருங்கள். இன்னைக்கு 7 மாநிலங்கள் இருட்டில் முழுக இருக்கிறது. மற்ற மாநிலங்களிடம் இது போன்ற சிச்சுவேஷன் தான். மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு எத்தனையோ தெர்மல் பிளான்ட்ஸ்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நிலக்கரியின் பற்றாக்குறையால் 13 தெர்மல் பிளான்ட்ஸ்கள் மூடப்பட்டு விட்டது. அரசாங்கம்
அக்டோபர் 6ஆம் தேதி அரசாங்கத்தின் டேட்டா, அக்டோபர் 6ஆம் தேதி 80% நிலக்கரி முடிந்து விட்டது. வெறும் 20% நிலக்கரி தான் 6ஆம் தேதி வரை இருந்தது. அதாவது 135 கோல் பவர் பிளான்ட்ஸ்களில் அடுத்த 8 நாட்களுக்கான நிலக்கரி மட்டும்தான் மீதம் இருந்தது 6ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 11. அதாவது அடுத்த 3 நாட்களுக்கான நிலக்கரி மட்டும்தான் இந்த பவர் பிளான்ட்ஸ்களில் இருக்கிறது. எந்த அளவில் பற்றாக்குறை என்று பாருங்கள். அரசாங்கம் கொடுக்கும் பதில் இம்போர்ட் செய்து விடலாம். இம்போர்ட் செய்தால் 60% அதிக விலைக்கு நீங்க வாங்குவீர்கள். அந்த நஷ்டத்தை யார் ஏற்றுக்கொள்வார்? அந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, அல்ல இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அல்ல. இந்த அனைத்து நஷ்டத்தையுமே மக்கள் தலையில் தான் போடுவார்கள். உதாரணத்திற்கு பெட்ரோல் டீசலின் விலை, மக்கள் இந்தியாவிற்காக சேவை செய்து வருகிறார்கள். அதனால் இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்டு விடாதீர்கள். நாளைக்கு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் அதிகரிக்கும் போது இது உங்களுடைய நாட்டிற்காக தான் நீங்க செய்து வருகிறீர்கள். அதனால் இதை பற்றி நீங்க கேள்வி கேட்கக்கூடாது என்ற அந்த பதிலை கொடுக்க போகிறது இந்த அரசாங்கம். 60% எதற்காக உயர்ந்தது? 60% உயரும் போது உங்களுடைய மின்சார பில் உயருமா இல்லையா? அனைத்தையுமே நீங்க பிரைவேட் கையில் கொடுத்து விட்டீர்கள்னா அப்போ அந்த நபர்கள் இந்த நாட்டிற்காக வேலை பார்ப்பார்களா, அல்ல தன்னுடைய கம்பெனிக்காக தன்னுடைய லாபத்திற்காக வேலை பார்ப்பார்களா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். எந்த விதத்தில் இந்த நாட்டை பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் தள்ளிவிட்டார்கள் என்று பாருங்கள். நம் நாட்டு அரசாங்கம் கொடுத்து வரும் 4 காரணங்கள். இந்த 4 காரணத்தால் தான் இந்தியாவில் இந்த கோல் நிலக்கரியின் பற்றாக்குறை வந்து விட்டதாம். முதல் காரணம், எத்தனையோ மாதங்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நிலக்கரி சுரங்கங்களில் தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இந்த நிலக்கரியை எடுக்க முடியவில்லை. அரசாங்கம் கொடுத்து வரும் இன்னொரு காரணம், உலக சந்தையில் நிலக்கரியுடைய விலை அதிகரித்து விட்டது. அதனால் இம்போர்ட் செய்ய முடியவில்லை. உலக நாடுகளில் இந்தியா 2வது மிகப்பெரிய இம்போர்ட்டர் கோல் நிலக்கரிக்கான. உலக நாடுகளில் 4வது மிகப்பெரிய உற்பத்தியாளர் இங்கே இந்தியாவில் தான் அந்த நேச்சுரல் மைனிங்ஸ் இருக்கிறது. அந்த மைனிங்ஸ்களில் தான் இந்த நிலக்கரி எடுத்து வருகிறார்கள். ஆனால் அதனால் தான் இந்த பற்றாக்குறை. கொரோனாவுடைய இந்த 2ஆம் அலைக்கு பின் அனைத்து பிசினஸுமே ஷூட் ஆகிவிட்டது. அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்களுமே திறந்து விட்டார்கள். அதனால் தான் மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் நடந்தது. அதுவும் ஒரு காரணம், இந்த நிலக்கரியின் பற்றாக்குறை. அரசாங்கத்தின் பதில். இன்னொரு காரணம், நம் நாட்டு அரசாங்கத்தின் ஒரு திட்டம். 2,82,00,000 வீடுகளுக்கு மோடி அரசாங்கம் மின்சாரத்தை கொடுத்து விட்டார்களாம். அதாவது மின்சாரத்துடன் இணைத்து விட்டார்கள். அதனால் அதிக மின்சார உற்பத்தி நடந்தது. அதனாலும் இந்த பற்றாக்குறை வந்துவிட்டது. என்னுடைய ஒரு சில கேள்விகள். இதற்கு முன் மழை பெய்யவில்லையா? அதாவது லாக்டவுனுக்கு முன் மழை பெய்யவில்லையா? லாக்டவுனுக்கு முன் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ்கள் இயங்கவில்லையா? லாக்டவுனுக்கு முன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நீங்க விட்டுவிடுங்கள். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோலுடைய விலை அதிகரித்து விட்டது, அதை விட்டு விடுங்கள். ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவில் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே நடக்கவில்லையா? இந்தியாவில் இம்போர்ட் நடக்கவில்லையா, இல்லை எக்ஸ்போர்ட் நடக்கவில்லையா? அந்த காலகட்டத்தில் இந்த பிரைவேட் பிளேயர்ஸ்கள் உள்ள வரவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்காக அரசாங்கம் வேலை பார்க்கவில்லை. அவர்கள் பிடியில் இந்தியாவிற்கு சொந்தமான, நம் நாட்டு மக்களுக்கு சொந்தமான இந்த நிலக்கரி சுரங்கங்கள் போகவில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த ஆதிவாசிகளுடைய நிலத்தை எப்படி அரசாங்கம் பிடித்து அடானி போன்ற நபர்களுக்கு கொடுத்திருக்கிறது, அந்த ஆதிவாசிகள் எந்த அளவில் இன்னைக்கு துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த வீடியோ காட்சியை பார்த்து விடுங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும். எங்களுடைய நிலத்தை கொடுத்து விடுங்கள். அடானி எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். எங்களுடைய நிலத்தை கொடுத்து விட்டீர்கள்னா அடுத்த 2 நேரத்திற்கான சாப்பாட்டிற்கு நாங்க வழியை தேடிக்கொண்டு வருவோம். இந்த அளவில் இந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் இருக்கிறது. ஒரு நபருக்கு லாபத்தை கொடுப்பதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான ஏழை மக்கள் வயிற்றில் இந்த நபர்கள் உதைத்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். जगह जमीन है, हाँ जगह जमीन ला ऐसा कंपनी है लूटे बर करा थे, तेला हम आपस फिराए बर हम रायपुर जात हन मोदी सरकार जा हमर जगह जमीन ला आपस करे। हम जगह जमीन लेना है हमको, और हमार वो अदानी कंपनी ला हटाए। हमर जगह जमीन ला हम नहीं छोड़न। हमर बाल है बच्चा लइका छुआ मन काम है रही। हमन आए पीढ़ी के
जगह ला बचाए बर इतना संख्या जुट के जात हन। हमर जगह जमीन ला छोड़ दे, अपन कंपनी ला हटाए, वो हमर अपन के जगह जमीन ला धेन अपनाए। எனர்ஜி இல்லை என்றால் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்த பிசினஸ் எக்கனாமியே முடக்கப்பட்டுவிடும். எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கம்பெனிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உற்பத்தி நடந்து கொண்டு இருக்கிறதோ அனைத்துமே முடக்கப்படும். அதாவது அங்க வேலை பார்த்து வரும் தொழிலாளர்கள் அவர்களும் முடக்கப்படுவார்கள். இன்னொரு பக்கம் எந்த விதமான ரினியூவல் எனர்ஜிக்கான வேலையை இந்த அரசாங்கங்கள் பார்க்கவில்லை. அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும். 10 வருடம் காங்கிரஸோடைய காலகட்டம், அதற்கு பின் 7 வருடம் பிஜேபியோடைய காலகட்டம். அதற்கு முன்னாடியும் பிஜேபி இருந்தது, அதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் இருந்தது. ஆனால் யாருமே வேறொரு வழியிலும் நாம் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் என்கிற அந்த வேலையை இவர்கள் பார்க்கவில்லை. விண்மீல் அதை இயக்கி மின்சாரத்தை கொடுத்து கொண்டிருந்த சிறிய சிறிய கம்பெனிகளுக்கு ஃபீஸை கூட கட்டாமல் அந்த கம்பெனி அந்த செக்டரையே இவர்கள் முடக்கிவிட்டார்கள். வெறும் நிலக்கரியை மட்டும் வைத்து 77% மின்சாரம் இந்தியாவில் உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கிறது. வேற எந்த ஆப்ஷனுமே இவர்கள் தேடி கண்டுபிடிக்கவில்லை. இதற்கான காரணம் என்னவென்று தெரியாது. ஆத்ம நிர்பர் பாரத் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறதாம். இதுதான் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இன்னொரு பக்கம் சில்லறை பணத்திற்கு ஆசைப்பட்டு நம் நாட்டிற்கு சொந்தமான, நம் நாட்டு மக்களுக்கு சொந்தமான பிஎஸ்யூக்களை, கம்பெனிகளை வித்து வருகிறது இந்த அரசாங்கம். ஏர் இந்தியாவை வெறும் 18,000 கோடி ரூபாய்க்கு வித்து விட்டது. அதன் மீது 60,000 கோடி ரூபாய்க்கான கடன் இருந்தது. அதனால் தான் வித்து விட்டோம். உண்மையிலேயே 60,000 கோடி ரூபாய் கடன் இருந்ததா? இந்த கம்பெனியை 18,000 கோடி ரூபாய்க்கு வித்ததால் அரசாங்கத்திற்கு லாபம் கிடைத்ததா? கிடைக்கவில்லை. அதற்கான உண்மையை பார்த்து விடுங்கள். ஆகஸ்ட் 2021 ஆண்டு வரை அரசாங்கத்தின் டேட்டா, இந்த அரசாங்கத்தின் டேட்டாவை பார்த்தால்தான் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் அரசாங்கம் உங்களிடம் உண்மையை பேசாமல் பொய்யை மட்டும் பேசி வருகிறார்கள். எப்படி அடானி, ஆதித்யா பிர்லா குரூப், அனில் அகர்வால் போன்ற நபர்களுக்கு இந்த கோல் மைன்ஸ்களை கொடுத்து அவர்கள் தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டு, அதாவது இந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான லாபம் கொடுக்காமல் அனைத்தையுமே அவர்கள் எக்ஸ்போர்ட் வழியாக அல்ல இந்திய அரசாங்கத்திற்கே விற்கும் வழியாக அல்ல இந்த கோல் மைன்ஸ்களுக்கு விற்கும் வழியாக தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டார்களோ அதே முறையில் இன்னைக்கு இன்னொரு கார்பரேட்டருக்கு இந்த அரசாங்கம் லாபத்தை தேடி கொடுத்திருக்கிறது. 18,000 கோடி ரூபாய்க்கு ஏர் இந்தியா. ஆகஸ்ட் 2021 ஆண்டு வரை ஏர் இந்தியா மீது இருந்த கடன் 61,562. இந்திய அரசாங்கத்தின் அந்த டேட்டா படி பார்க்கும்போது அரசாங்கம் கொடுத்த பதில், ஆபரேஷனல் காஸ்ட் வழியாக ஒரு நாளைக்கு ஏர் இந்தியா மீது ஏற்படும் நஷ்டம் 20 கோடி ரூபாய். அதாவது ஒரு வருடத்திற்கு 7,300 கோடி ரூபாய் ஏர் இந்தியா வழியாக இந்திய அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்த கடன் தொகை 61,000 கோடி ரூபாய். இந்த டீலை பற்றியும் நீங்க பார்க்க வேண்டும். ஏர் இந்தியாவை 18,000 கோடி ரூபாய்க்கு வித்து விட்டார்கள். அதாவது ஏர் இந்தியா 2,700 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு கொடுத்துவிடும். ஏர் இந்தியா மீது இருக்கக்கூடிய அந்த கடனிலிருந்து 15,300 கோடி ரூபாயை அவர்களே கட்டி விடுவார்களாம். இந்த அனைத்து கணக்கையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது 18,000 கோடி ரூபாய். ஏர்லைன்ஸ் மீது இருந்த கடன் 61,562 கோடி ரூபாய். அப்போ 18,000 கோடி ரூபாய்க்கு கொடுத்த பின் மீதம் இருக்கக்கூடிய தொகையை யார் கட்டுவார்? அதற்கு அரசாங்கம் கொடுத்த பதில், கவலைப்படாதீர்கள், இந்த ஏர்லைன்ஸ் இருக்குன்னு ஒரு சொத்து இருக்கிறது, பில்டிங்ஸ் இருக்கிறது, ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, அதையெல்லாம் வித்து விடலாம், அதை வைத்தும் இதை சம்பாதித்துக் கொள்ளலாம். அந்த கணக்கை பார்க்கும்போது வெறும் 14,718 கோடி ரூபாய்க்கான அசெட் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது இது இரண்டையுமே சேர்த்து விட்டீர்கள்னா 32,718 கோடி ரூபாய். இப்பவும் கணக்கு இருக்கிறது. ஏர்லைன்ஸ் மீது இருந்த கடன் தொகை 61,562 கோடி ரூபாய். அதிலிருந்து 32,718 கோடி ரூபாய் கழித்தீர்கள்னா இன்னும் அரசாங்கத்தின் கடன் 28,847 கோடி ரூபாய் மீதம் இருக்கிறது. இதை யார் கட்டுவார்? இந்த கணக்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சிஏ, எந்த எக்கனாமிஸ்ட் காட்டினீர்கள்னா கூட இந்த கணக்கை யார் பார்த்தார்? உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அல்ல அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட்களுக்கு கூட்டல் கழித்தல் கூட தெரியாதா என்ற அந்த கேள்வியை கேட்பார்கள். ஒரு கம்பெனியுடைய ஆக்சுவல் காஸ்ட் 32,000 கோடி ரூபாய்.
அந்த ஆக்சுவல் காஸ்டை கூட வாங்காமல் அதிலிருந்தும் 18 கோடி ரூபாய்க்கு நீங்க அதை வித்திருக்கிறீர்கள். அந்த கம்பெனி மீது இருந்த கடன் 61,000 கோடி ரூபாய், அதிலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 32,000 கோடி ரூபாய்க்கான அந்த கம்பெனியை சில்லறை பணத்திற்கு நீங்க வித்து விட்டீர்கள். அதை நீங்க மிகப்பெரிய சாதனையாக எடுத்து காட்டி வருகிறீர்கள். எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது ஏர் இந்தியாவுடைய கணக்கு. சரி, ஏர் இந்தியா உண்மையிலேயே நஷ்டத்தில் போய் கொண்டிருந்ததா? இதற்கான பதிலும் நீங்க பார்க்க வேண்டும். கடந்த 10 வருடத்திற்கான டேட்டாவை எடுத்து பார்த்தோம். கடந்த 10 வருடத்தில் ஏர் இந்தியாவிற்கு நடந்த அந்த நஷ்டம் வெறும் 2% மட்டும்தான். ஆனால் அரசாங்கம் எடுத்து காட்டி வரும் கணக்கு தவறான கணக்காக இருக்கிறது. வருடம் 2010 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரை 917 கோடி ரூபாய் மட்டும்தான் ஏர் இந்தியாவுடைய ஆபரேஷனல் காஸ்டாக இருந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் நஷ்டமே 7,300 கோடி ரூபாயாக காட்டிவிட்டார்கள். அது எப்படி என்று நீங்க பாருங்கள். டிப்ரெஷன் வேல்யூ, அதாவது வாகனங்களுடைய ஏர்கிராஃப்ட்களுடைய டிப்ரெஷன் வேல்யூ என்று ஒன்று இருக்கும், அதை போட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஏர்லைன்ஸ் மீது இருக்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி, அந்த கடனுக்கான வட்டி அனைத்தையுமே சேர்த்து இந்த 61,000 கோடி ரூபாய்க்கான கணக்கை காட்டி அதை 18,000 கோடி ரூபாய்க்கு வித்து விட்டார்கள் ஒரு பிரைவேட் பிளேயர் கையில். டாடா குரூப்பிற்கு ஒரு மிகப்பெரிய லாபம். ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நஷ்டம் அரசாங்கத்தின் நஷ்டம் அல்ல, இந்த நஷ்டம் உங்களுடைய நஷ்டம். ஏன்னா இந்த அனைத்து நஷ்டத்தையுமே உங்கள் மீது வரியை போட்டுதான் இந்த அரசாங்கம் வசூலித்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த நிலையில் இந்தியா இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஃபார்ச்சூன் மேகசின் வெளிவிட்ட 500 கம்பெனிகளுக்கான டேட்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் உலக நாடுகளில் எப்படி தன்னுடைய அரசுக்கு சொந்தமான கம்பெனிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், எப்படி அந்த கம்பெனிகளை ப்ரொடெக்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். இந்தியா அனைத்துமே விற்க பார்க்கிறது. சைனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சைனா. மொத்தம் 124 கம்பெனிகள். இதிலிருந்து 95 கம்பெனி சைனா அரசாங்கத்திற்கு, அந்த நாட்டிற்கு சொந்தமான கம்பெனிகள். அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், 118 கம்பெனிகள். 118 கம்பெனிகளிலிருந்து 98 கம்பெனிகள் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான கம்பெனி. இதே போன்று கரப்ஷனில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சில நாடுகள், பிரேசில், மெக்சிகோ, இந்தியா, இன்னும் ஒரு 18 நாடுகள். இந்த நாடுகள் கடைசி பட்டியலில் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய நிலை வெறும் 6 கம்பெனி மட்டும்தான் இந்த பட்டியலில் இடத்தை பிடித்திருக்கிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிக லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிகள். இந்த 6 கம்பெனிகளையும் இந்திய அரசாங்கம் பிரைவேட் கையில் விற்க முன்வந்து விட்டது. உதாரணத்திற்கு பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம், அதை 100% FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 100% நாங்கள் விற்க போகிறோம். இந்த அரசாங்கத்தின் வேலை. ஐடி செக்டரில் இந்தியா எங்க இருக்கிறது? எந்த விதத்திலுமே இல்லை. அனைத்துமே நாம் அவுட் சோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். ஆயில் செக்டரை நீங்க பார்க்கும்போது அதையும் விற்க போறார்கள். கோல் அண்ட் மைனிங், இதையும் பிரைவேட் கையில் கொடுக்க தொடங்கிவிட்டது. பல கம்பெனிகளை கொடுத்து விட்டார்கள். டெலிகாம், சோலார், மொபைல் கம்ப்யூட்டர் சிப்ஸ், இது போன்ற எந்த விஷயத்திலுமே இந்தியா எங்கேயுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளும் சைனாவிலிருந்து அல்ல தைவானிலிருந்து அந்த பொருட்களை இம்போர்ட் செய்து அசெம்பிள் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த விதமான உற்பத்தியும் செய்வதில்லை. உலக நாடுகளில் எந்த அளவில் ரெவல்யூஷன் நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான, நாட்டு மக்களுக்கு சொந்தமான இந்த கம்பெனிகளை விற்க முன் வந்திருக்கிறார்கள். இதை ஆத்ம நிர்பர் பாரத் என்கிற அந்த பெயரையும் கொடுத்து விட்டார்கள். 80 கோடி ஏழை மக்கள் வசித்து வரும் இந்த நாட்டில் 5 கிலோ அரிசியை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், அதை வைத்து நீங்க சந்தோஷமாக இருங்கள் என்று நம் நாட்டு பிரதமர் மேடை போட்டு பேசி வருகிறார். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்னானது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒரு நபருக்கு இந்த அளவில் குறைஞ்சபட்சம் சம்பளம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த பட்டியலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. இந்த நாட்டில் நிலை. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள். 1989 ஆண்டு 40% இந்திய அரசாங்கத்தின் கையில் இருந்தது ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு அது சுருங்கி வெறும் 6% குறைந்து விட்டது. HMT சரிந்த போது
எந்த அளவில் இந்தியாவுடைய மெக்கானிசம் இருந்தது என்று பாருங்கள். 80% இன்னைக்கு நாம் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் செய்து வருகிறோம். இந்தியாவில் எந்த விதமான மேனுஃபேக்சரும் நாம் செய்வதில்லை. IDPL, இந்தியன் ட்ரக் பார்மசூட்டிக்கல் லிமிடெட், இந்த கம்பெனியை பிரைவேட் கையில் கொடுத்ததற்கு பின் பார்மசூட்டிக்கல் கம்பெனிகள், அந்த மருந்து மாத்திரை தயாரிக்கும் கம்பெனிகள் சைனாவில் இருந்து அந்த ரா மெட்டீரியல் வாங்கக்கூடிய அந்த நிலை வந்து விட்டது. இந்தியாவில் அதுவும் முடக்கப்பட்டது. HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், இது கொலாப்ஸ் ஆக தொடங்கிவிட்டது. இதையும் இப்போ நீங்க டிஃபென்ஸையும் இப்போ நீங்க பிரைவேட் கையில் விற்க தொடங்கி விட்டீர்கள். அந்த நிலையில் இந்தியாவுடைய ஆத்ம நிர்பர் பாரத் வேலை பார்த்து வருகிறது. BHEL எந்த அரசாங்கமுமே எந்த விதத்திலுமே சப்போர்ட் செய்யவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பவர் செக்டர்களில் இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள், அந்த டெக்னாலஜி அனைத்துமே இன்னைக்கு சைனாவில் இருந்து இம்போர்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியான BHEL நீங்க சப்போர்ட் செய்து ஊக்கப்படுத்துகிறீர்கள்னா இவர்கள் உங்களுக்கு அந்த கருவிகளை தயாரித்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த கம்பெனியை நீங்க விட்டுவிட்டீர்கள். மினிமம் கவர்னன்ஸ் என்றால் இதுதான். மினிமம் கவர்னன்ஸ் என்கிற பெயரில் எப்படி இந்த நாட்டை நீங்க ஏமாற்றியிருக்கிறீர்கள் என்று நீங்க பாருங்கள். எந்த விதமான போலியான வாக்குறுதி என்று நீங்களை சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த நாட்டை உங்களால் நடத்த முடியவில்லை, அல்ல இந்த நாட்டை நான் நடத்த தயாராகவில்லை என்று நீங்க கூறி வருகிறீர்களா? அந்த மெசேஜை தான் நீங்க கொடுத்து வருகிறீர்களா என்கிற அந்த கேள்விதான் வருகிறது. உலக நாடுகள் EV பேட்டரி, சோலார், கம்ப்யூட்டர் சிப்ஸ் போன்ற எத்தனையோ மேனுஃபேக்சரிங்களில் இறங்கிவிட்டார்கள். ஆனால் இந்தியா இந்த செக்டர்களில் எங்கேயுமே காலை கூட பதிக்கவில்லை. நான் ஒரு வளர்ச்சி பாதைக்கு இந்தியாவை எடுத்துச் செல்ல இருக்கிறேன். மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத்துக்கான அந்த உண்மையான அர்த்தம் தான் என்ன? பிரைவேட் கையில் கொடுப்பதா? இந்தியா அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து கம்பெனிகளையுமே பிரைவேட் கையில் கொடுப்பதா? இல்லை. ஏவியேஷன், இந்த செக்டர் நீங்க பார்க்கும்போது டிஃபென்ஸை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே நீங்க பிரைவேட் கையில் வித்து விட்டீர்கள். இன்னைக்கு ஏர் இந்தியாவையும் வித்து விட்டீர்கள், அதுவும் நஷ்டத்தில். இது இந்தியாவுடைய நிலை. மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த வார்த்தைக்கான இன்னொரு அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். 26 PSUக்களை 100% நாங்க விற்க இருக்கிறோம். ப்ராஜெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா லிமிடெட் வித்து விடலாம். இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இந்தியா லிமிடெட் வித்து விடலாம். பவன் ஹன்ஸ் லிமிடெட் வித்து விடலாம். BNR கம்பெனி வித்து விடுங்கள். ஏர் இந்தியாவை வித்து விட்டோம். சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வித்து விடுங்கள். சிமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் CCIL வித்து விடுங்கள். இந்தியா மெடிசின் பார்மசூட்டிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் வித்து விடுங்கள். சேலம் ஸ்டீல் பிளான்ட் வித்து விடுங்கள். ஃபெரோ ஸ்கிராப் நிகம் லிமிடெட் வித்து விடுங்கள். நகரார் ஸ்டீல் பிளான்ட், பாரத் எர்த் மூவர்ஸ், HLL லைஃப் பாரத் லைஃப் கேர், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் BPCL, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நிலாச்சல் இஸ்பாத் நிகம் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ப்ரிஃபேப் லிமிடெட், பாரத் பம்ப்ஸ் அண்ட் கம்ப்ரெசர்ஸ், ஸ்கூட்டர் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் நியூஸ் பேப்பர் லிமிடெட், கர்நாடகா ஆன்டிபயோட்டிக் பார்மசூட்டிக்கல் லிமிடெட், பெங்கால் கெமிக்கல் பார்மசூட்டிக்கல் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக் லிமிடெட், ஹிந்துஸ்தான் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஃப்ளோரோகார்பன் லிமிடெட் அனைத்துமே வித்துவிடுங்கள். மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ், அதாவது அனைத்துமே வித்துவிட்டு உங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளிலிருந்தே ஓடி ஒழியக்கூடிய அந்த வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாருமே கேள்வியை கேட்டுவிடக்கூடாது. அடுத்த 4 நாட்களில் இந்தியாவுடைய நிலையை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இம்போர்ட் செய்து விடுவோம். இம்போர்ட் செய்து உங்களுக்கு அந்த மின்சாரம் துண்டிக்கப்படாத அளவிற்கு நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆனால் அந்த 60% விலை உயர்வை உங்களிடம் நாங்கள் வசூலித்து விடுவோம். இதுதான் இந்த அரசாங்கத்தின் மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ்க்கான அர்த்தம். மினிமம் கவர்னன்ஸ் என்றால் குறைஞ்சபட்ச அமைச்சரகத்தை வைத்து இந்த நாட்டை நடத்துவது. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு 75 அமைச்சரகம் இந்தியாவில் இருக்கிறது. அதாவது அந்த வாக்குறுதியும் நீங்க தாண்டி விட்டீர்கள், மீறி விட்டீர்கள். இன்னைக்கு மேக்சிமம் கவர்னன்ஸுடன் இந்த நாட்டை நீங்க நடத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு தேவையான ஏரோப்ளேன், உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஏரோப்ளேன் நீங்க வாங்கி வருகிறீர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்கள், கார்களில் நீங்க பயணித்து வருகிறீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே, ஒரு அரசியல்வாதிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டை மதத்தின் பெயரில் பிரிக்க பார்த்தீர்கள். இன்னைக்கு இந்த நாட்டை ஜாதியின் பெயரில் பிரிக்க தொடங்கி விட்டீர்கள்.
திடீர் என்று நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஓபிசியாக மாறிவிட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஜாதியின் அடிப்படையில் நீங்க பிரித்து ஆண்டு வருகிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுடைய திறமைக்காக அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைப்பதில்லை. அந்த அமைச்சருக்கு கிடைப்பது அவருடைய ஜாதியின் அடிப்படையில் தான் இந்த அமைச்சர் பதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுடைய நிலைமை. இந்த நிலைமையை நோக்கி உங்களுடைய கேள்விகள் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் நிலைமை பிரைவேடைசேஷனால் எந்த அளவில் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 10 நபர்கள் கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சொத்து மாறிவிட்டது, ஷிஃப்ட் ஆகிவிட்டது. இந்த அனைத்து சொத்துமே இந்திய மக்களுக்கு சொந்தமான சொத்தாக இருந்தது. இந்திய மக்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த லாபமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு சில நபர்கள் இந்த நாட்டை பேக் சைடில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் இந்த அரசாங்கம் அவர்கள் சொல்லும்படி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை பற்றி எந்த விதமான கவலைப்படாத இந்த அரசாங்கம், மக்களை பற்றி எந்த விதமான நோக்கமும் இல்லாத இந்த அரசாங்கம் அனைத்தையுமே மக்கள் மீதே திணித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வேலையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. சிந்திக்கக்கூடிய விஷயம். சிந்தித்து பாருங்கள், கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.